அல்லேலூயா. நல்ல கவனிங்கள். நீங்கள் ஒன்றை எப்பவுமே நினைவு கொள்ள வேண்டும். எதுனாலும் மாறுங்க, எல்லாம் மாறிடும். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். சொத்து இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆஸ்தி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். சம்பாத்தியம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும், நாளைக்கு குறைவாய் போயிடும். எல்லாம் மாறிவிடும். ஆனால் உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு உங்ககிட்ட இருக்கும். அதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் மாறலாம். எப்படி? 10 ஆடு 2 ஆடா மாறிடும். 2 ஆடு 10 ஆடாவும் மாறும். ஆடு மாடு 5 சவரம் இருந்தால் 15 மாறலாம், 15 5 ஆகலாம். இது மாறிடும். இதுக்கு மாறிடும். சூழ்நிலைக்கு ஏற்றபடி, காலத்துக்கு ஏற்றபடி, வருமானத்துக்கு ஏற்றபடி, தேவைக்கு ஏற்றபடி இது மாறும். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். வேலைக்காக இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. சொத்து இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். அதை குறித்து அது ஒரு ஆசீர்வாதம்ன்றதுக்கு முதலாவது இடத்துல வைக்க முடியாது. 2வது இடத்துல வைக்கலாம். ஆனால் முதலாவது, உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஒன்று இருக்கிறது. உன்னையும் இயேசுவையும் பிரிக்கவே முடியாது. உன்னையும் விசுவாசத்தை விட்டு பிரிக்கவே முடியாது. உன்னையும் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. உன்னையும் பரிசுத்தத்தையும் குறித்து பிரிக்கவே முடியாது. நீங்கள் ஒன்றோடு ஒன்றாய் கலந்தவர்களாய் காணப்பட வேண்டும். உன்னை விட்டு எடுபடவே முடியாத நல்ல பங்கு உன்னிடத்தில் இருக்க வேண்டும். பரிசுத்தம், நீதி, உண்மை, தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனை தேடுகிறது, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறது, தேவனை ஆராதிப்பது, தேவனை அதிகமாக நினைப்பது, தேவனுக்காய் வாழ்வது, இதை விட்டு உன்னை விட்டு பிரிக்கவே முடியாது.